ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. தத்வபோதம் ஒரு முமுக்ஷுவுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை வேதாந்த சம்பந்தமான சொற்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை நூலாக இந்த தத்துவபோதம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பேருக்கு தான் இது அடிப்படை நூல். ஆனா இதுவே மிக ஆழமான கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நூலாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம படிக்கிறச்சே அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா இதுக்கப்புறம் எழுதியிருக்கக்கூடிய நூல்லாம் எவ்வளவு ஆழமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அதுல இருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு சொல்லுமே நம்ம அந்த சொல்லுக்கான சரியான பொருளை தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த சொல் எங்கெல்லாம் பிரயோகப்படுத்தப்படுறதோ அங்க சரியான ஒரு அர்த்தத்தை நம்ம உள்வாங்கிக் கொள்ள முடியாது. இதுதான் பேசிக் ஐடியா. இந்த இந்த டெக்ஸ்ட் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது. எல்லா வேர்டையும் போய் டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி நம்ம படிக்க முடியாது. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். நம்ம எந்த படிப்பு படிச்சாலுமே சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் முதல்ல தெரிந்து கொண்டால்தான் அதுக்கப்புறம் அந்த படிப்புல நம்ம ஆழமாக கவனம் செலுத்த முடியும். அந்த வகையில முதல்ல எடுத்த உடனே இந்த தத்துவபோதம் நமக்கு அதிகாரி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் யாரு அப்படிங்கறத நமக்கு அறிமுகப்படுத்தினது. யாருக்கு மோட்சம் வேணுங்கிற இச்சை இருக்கோ அவர்தான் அதிகாரி. இந்த உலக வாழ்க்கை நிலையானது அல்ல. இங்க என்னவோ ஒரு ஹாலோனஸ் இருக்கு. இது ஃபுல்லா இல்ல. இங்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல. என்ன பண்ணினாலும் அதுல ஏதோ ஒரு ஹாலோனஸ் நான் அனுபவிக்கிறேன். அப்பனா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நோக்கி என்னுடைய ஜேர்னி இருக்கணும்னு யார் நினைக்கிறார்களோ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை தேடக்கூடிய அந்த எண்ணம் இருக்கே, அந்த நிறைவை தேடும் எண்ணம் இருக்கே, அங்கதான் அது முமுட்சுத்துவம். முதல்ல ஜிக்ஞாசுன்னு சொல்லுவோம். அறிவை தேடும் இச்சை. அதுக்கப்புறம் அந்த அறிவை தேடும் இச்சை தான் இந்த விடுதலையை பெறும் இச்சையாக மாறுகிறது. மோக்தும் இச்சா முமுட்சுதா. அப்ப அந்த விடுதலையை பெறும் அறிவை தேடும் இச்சை வேணும்னா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடும் எப்போன்னா குரு கிடைச்ச உடனே, குரு முன்னாடி போய் உட்கார்ந்த உடனே அவர் கொடுப்பார், வாங்கிப்போம். ஆனா கொடுக்கறது வாங்கப்படுறதா, உண்மையிலேயே அது பெறப்படுகிறதா, இல்ல அப்படியே காத்து வாக்குல போயிடுதா, இந்த காதுல இருந்து இந்த காது கூட போகாம அப்படியே போயிடுதா அப்படிங்கிறது எதை வச்சிருக்குன்னா இந்த முமுட்சுத்துவம் இருந்தா மட்டும்தான் சொல்ற விஷயம் உள்ள போகும். ஏனென்றால் முமுட்சுத்துவம் இருக்கு அப்படின்னாக்க இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் முதல்ல டெவலப் பண்ணப்பா அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இதெல்லாம் முதல்ல நீ டெவலப் பண்ணி கொண்டு வா. அப்பதான் உனக்கு பொருந்தி உட்கார்ந்து படிக்கிறதுக்கான ஒரு மன அமைப்பு கிடைக்கும். நமக்கு வீட்டுல நல்ல கம்ஃபர்டபுள் ரூம் இருக்கும், ஏசி இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுள் சேர் இருக்கும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடம் நமக்கு கிடைக்கலாம். ஆனா மனசு இடம் கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? 10 குரு இருந்தா கூட ஒண்ணுமே பண்ண முடியாதே, இல்லையா? எக்ஸ்டர்னல் விஷயங்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமான முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கப்படுறதுன்னா இன்டர்னலா நாம எவ்வளவு தயாராகிறோம். இந்த தயாரிப்பு ரொம்ப முக்கியம். நான் ஓட்டு போட போகணும்னா ஐ மஸ்ட் பி ரெடி டு ஸ்டாண்ட் இன் த கியூ. அதெல்லாம் முடியாது. வீட்லயே தான் உட்கார்ந்துருப்பேன். எப்படி நான் போய் எப்படி ஓட்டு போட முடியும்? தயாரிப்புங்கிறது சாதாரண செயல்ல இருந்து எல்லாத்துக்குமே முக்கியமா இருக்கு, இல்லையா? அது மாதிரிதான் எனக்கு இந்த தயாரிப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல வேணும்னா உள்பக்கமா வேணும், மனசுல வேணும். அந்த மனசுல இருக்கிற தயாரிப்பு எப்படி இருக்கணும்னு சாதன சதுஷ்டயம் அப்படின்னு 4 விஷயங்களை சாஸ்திரம் நமக்கு சொல்லியது. இதெல்லாம் நம்ம விரிவா பார்த்தோம். சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன? நித்யா நித்திய வஸ்து விவேக, இகாமுத்ரார்த்த பலபோக விராக. சிம்பிளா சொல்லணும்னா விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி,
6 விஷயம் அதுல சொல்றது. க்ஷமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா. ஒவ்வொன்னையும் விரிவாக விளக்கமாக பார்த்திருக்கோம். திருப்பி அத்தனையும் சொல்ல போறது இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ ரீகேப். இதுவரைக்கும் நாம என்ன பார்த்தோம்? ஒரு அதிகாரினா அவனுக்கு என்ன குவாலிபிகேஷன்ஸ் சாஸ்திரம் விதிச்சிருக்கு. இந்த குவாலிபிகேஷன்ஸ் இந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம விரிவாக இத்தனை நாட்களாக பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்க எங்க கொண்டு போறது அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரி தயாராயாச்சு. தயாராகும் போது இந்த முமுக்ஷுத்வம் கிம்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் குரு. ததஹ தத்துவ விவேகஸ்யாதிகாரினோ பவதி அப்படின்னு சொன்னார். அதன் பிறகுதான் அவன் தத்துவ விவேகம் செய்வதற்கான தகுந்த அதிகாரியாக ஆகிறான். இப்ப அந்த செஷனுக்கு நடாது இன்னொரு புது வார்த்தையை சொல்லிட்டாரு. தத்துவ விவேகம் என்றால் என்ன? நீங்க முதல்ல வெறும் விவேகம் தான் சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இஹாமுத்ரார்த்த பலபோக விராக நித்யா நித்திய வஸ்து விவேக. விவேகத்துக்கு நித்ய அனித்ய வஸ்து விவேக, அவ்வளவுதான். இங்க நீங்க தத்துவ விவேக அப்படின்னு திரும்ப புதுசா என்னமோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்டோட பியூட்டியே நியூ வேர்ட்ஸ், நியூ அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு குழந்தையின் ஆர்வத்தோட படிக்க வேண்டிய டெக்ஸ்ட் இது. நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தீனி இந்த டெக்ஸ்ட். வேதாந்தம் படிக்கிற குழந்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் உள்ள வருதுன்னா நிறைய கேள்விகளோட தானே அது இருக்கும். அந்த குழந்தைக்கு போடக்கூடிய தீனி. அந்த குழந்தையாகத்தான் அந்த சிஷ்யனானவன் அழகாக கேள்விகளை நமக்காக எடுத்து வைக்கிறான். சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவனுக்கு அதுல புரியாத வார்த்தை தத்துவ விவேக எடுத்துட்டான் வெளியில. தத்துவ விவேகம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க அப்படின்னு. என்ன சொன்னார் அவர்? ஸ்தூல சூக்ஷ்ம சரீர வியதிரிக்த. சாரி, தத்துவ விவேகம் என்றால் ஆத்மா சத்தியம் தது அந்நியது சர்வம் மித்யேதி அப்படின்னு சொன்ன. ஆத்மா ஒன்றுதான் சத்தியம், அதற்கு அந்நியமாக இருப்பது அனைத்தும் மித்யா. என்ன புரியும் அவனுக்கு? அவன்தான் குழந்தையா இருக்கான், இப்பதான் வந்திருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆத்மா இன்னொரு பெரிய வேர்டை ஒண்ணு கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனா அவனுக்கு கியூரியாசிட்டி, ஆத்மான்னு என்ன? ஆத்மாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வராரு. அடுத்தது ஸ்தூல சூக்ஷ்ம சரீராத்து வியதிரிக்தக. பருவுடல் நுண்ணுடல் இவற்றிற்கு அப்பாற்பட்டதாக. பஞ்சகோஷ அதீதக, 5 கோஷங்களுக்கு அப்பாற்பட்டதாக. அவன் ஒன்னொன்னா கேட்பான், விட மாட்டான் அவங்க. இவர் புது வார்த்தை சொல்ல சொல்ல இவர் மாட்டிப்பார். பஞ்சகோஷாதீதக சன்னு, அதோடு கூட அவஸ்தாத்ரய சாட்சி, 3 அவஸ்தைகளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூப சன். அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது எதுவோ அது ஆத்மா அப்படி சொல்லிட்டாரு. இப்ப நமக்குமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, நாமளும் அந்த ஸ்டூடெண்டோட சேர்ந்து டிராவல் பண்ணும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அறிமுகமாகி இருக்கு. இப்போ ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், வத்திரிக்தகன அதற்கு அப்பாற்பட்ட, பஞ்சகோஷம், அவஸ்தாத்ரயம், சாட்சி, சச்சிதானந்தம், சச்சிதானந்த ஸ்வரூபம். இத்தனை வார்த்தைகள் இந்த ஆத்மா என்பதை விளக்குவதற்கு அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் இத்தனை. இப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? ஸ்தூல சூக்ஷ்ம சரீராத்து வத்திரிக்தக அப்படின்னு கேட்டேன், சொல்லிட்டாரா? முதல் வார்த்தையே எனக்கு புரியலங்க. முதல் வார்த்தைய சொல்லுங்க முதல்ல. ஸ்தூல சரீரம் கிம், ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஸ்தூல சூக்ஷ்ம சரீராத்து. அப்ப ஸ்தூல சரீரம் தெரியணும், சூக்ஷ்ம சரீரம் தெரியணும், அப்பதான் அதுக்கு வத்திரிக்தகனா என்னங்கிறது புரியும். அதுக்கப்புறம் ஒண்ணு கேட்பான், பஞ்சகோஷம்னா என்ன? இதுக்குள்ளேயே நிறைய கிளை கேள்விகள் வரும். ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுல இருக்கிற புது வார்த்தை. அப்படித்தான் இந்த டெக்ஸ்ட் டெவலப் ஆகி நமக்கு
கேள்வி பதிலாக அழகாக சொல்லிக்கொண்டே போகுது. நம்ம கடைசியா என்ன பார்த்தோம்? ஸ்தூல சரீரம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்தாருன்னு பார்த்தோம். பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைஹி கிருதம். பஞ்சமகா பூதங்களால் ஆனது. அங்க ஒரு சின்ன வார்த்தையை சேர்த்துட்டார் முன்னாடி. இது பஞ்சமகா பூதைஹி கிருதம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றார்? பஞ்சீகிருத பஞ்சமகா. அப்பனா நமக்கு என்ன தெரியறதுன்னா, இந்த பஞ்சமகா பூதங்கள் அப்படியே இல்ல, அதுல ஒரு ப்ராசஸ் நடக்கிறது. அதுக்கு அப்புறமா தான் அது இந்த ஸ்தூல சரீரமாக ஆகிறது. பஞ்சீகிருதம் அப்படின்னு சொன்னா there is a process in it. அந்த ப்ராசஸ்க்கு பேரு பஞ்சீகிருதம். அந்த பஞ்சீகிருதம் என்றால் என்னன்னு அவனே கேட்பான். நம்ம ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டும். அந்த சமயத்துல நம்ம அதை விரிவாக பார்க்கலாம். பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைஹி கிருதம். அப்ப இந்த உடல் என்பது, இந்த பரு உடல் என்பது நாம பார்க்கக்கூடிய இந்த கிராசல் பாடி, இதுக்கு நிறைய விதவிதமான பெயர்கள் எதுவா இருந்தாலும் இது ஸ்தூல சரீரம் புரிஞ்சுக்கோங்க. சான்ஸ்கிரிட்ல ஸ்தூல அப்படிங்கிறதுக்கு குண்டுன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல அந்த அர்த்தம் யூஸ் பண்ணல. ரொம்ப ஸ்தூலமா இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப குண்டா இருக்காருன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணல. இந்த இடத்துல பிசிக்கலா பார்க்க விசிபிளா அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்கு. பரு உடல், கிராசல் பாடி. பரு உடல்ங்கிறது தமிழ், கிராசல் பாடி இங்கிலீஷ், ஸ்தூல சரீரம் சான்ஸ்கிரிட். இந்த ஸ்தூல சரீரம் என்பது 5 பூதங்களால் ஆனது. நம்மளோட உடம்புக்குள்ளேயே அந்த 5 பூதங்களை நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகாசம் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆகாசத்துல தான் நானே இருக்கேன் இல்லையா? ஸ்பேஸ் இல்லாத இடம் இருக்கா? கிடையாது. ஸ்பேஸ் எல்லா இடங்களிலும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. நம்ம கைவல்லி நவநீதத்துல படிப்போம், சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன். சுவருக்குள்ள இருக்கக்கூடிய 2 சுவருக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி அது ஆகாசம். ஆகாசம் இல்லாத இடங்கிறதே கிடையாது. அந்த அந்த இடைவெளி யாருன்னா அதுவும் நான் தான்ப்பா அப்படின்னு நான் குரு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் நன்றி, இங்க எதுவுமே இல்லைன்னு எனக்கு குரு சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா? அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால ஆகாசம் என்பது சர்வகதம், எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அந்த ஆகாசத்தில் நான் இருக்கிறேன், எனக்குள் ஆகாசம் இருக்கிறது. எனக்குள்னா என்னோட உடம்புல மாத்திரம் நான் சொல்றேன். ஸ்தூலனா விசிபிளா நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குள்ளும் ஆகாசம் இருக்கிறது. ஆகாசம் வெளியிலும் இருக்கு. ஆகாசம் இருக்கு. வாயு, மூச்சு விடுறோமா இல்லையா? வாயு ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு. பிராணன் அப்படின்னு பிராணன் இருக்கு, அபானன் இருக்கு, வியானன் இருக்கு, உதானன் இருக்கு, சமானன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கு. ஒரு வாயு உள்ள போயிட்டு வெளியில வருது. இன்னொரு வாயு உள்ளேந்து இருக்கிறத வெளியில எடுக்கிறது. இன்னொரு வாயு உள்ளேந்து இருக்கிறத கீழே தள்ளுறது. இன்னொரு வாயு செரிமானத்துக்காக அங்கங்க சுத்தி வந்துட்டு இருக்கு. இன்னொரு வாயு சமமா எல்லா இடத்துலயும் நிரவி இருக்கு. இப்படி எல்லாம் இல்லைன்னா அங்கங்க காத்தடிச்ச பை மாதிரி ஆயிடாதா? அதனால வாயு எல்லா இடத்துலயும் இருக்கு. நீர் தத்துவம் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் நீர் தத்துவமாக உடம்பு பூரா ஓடிக்கொண்டிருக்கிறது. பல வகையான நீர்கள் இருக்கு. எல்லா சுரப்பிகளும் எதையோ சுரந்து கொண்டே இருக்கிறது. அக்னி போடுறதெல்லாம் செரிக்கிறதுக்கு வயிற்றுல ஒரு ஜாட்டர அக்னி ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுல நம்ம சயின்ஸ்ல அதை ஆசிட்னு சொல்றோம். ஆசிட் என்ன? எரியறது. அக்னி என்ன பண்றது? எரியறது. நெருப்பு தன்மை, சூடு. உடம்புல சூடு இல்லைன்னா நம்ம உயிரோடயே இருக்க முடியாதே. அதனால அக்னி தத்துவமானது உடலுக்குள் இருக்கிறது. பூமி இருக்கு. எப்படி இருக்கு? பிளஷ். நம்முடைய எலும்பு, மஜ்ஜை, நரம்புகள் எல்லாம் பூமி தத்துவத்தை காட்டுகிறது. ஆக மொத்தத்துல இந்த 5 பூதங்களும் இந்த உடலில் இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தூல உடலில் இது எந்த மனித உடல் மாத்திரம் இல்ல, கொசு உடம்புலயும் இருக்கு, நாய் உடம்புல இருக்கு. என்ன வேணாலும் ஒரு உடம்பு வச்சுட்டா அந்த உடம்புக்குள்ள இது எல்லாமே இருக்கு. இதனாலதான் அது ஆக்கப்பட்டிருக்கிறது. கிருத்தம்னு சொல்லியாச்சுன்னா இதனாலதான் அது ஆக்கப்பட்டிருக்கிறது. சோ இது ஃபார்மேஷன் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இது எப்படி வந்தது? திடீர்னு எப்படி ஒரு உடம்பு வருது?
நிறைய சயின்டிபிக்கா நம்ம அதை வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் விஷயம் எல்லாம் நம்ம இப்ப சொல்ல போறது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா சக்கர்ம ஜன்யம் அப்படிங்கிற நல்ல கர்மா பண்ணியிருந்தா உனக்கு நல்ல பாடி, பிசிக்கல் பாடி எப்படி இருக்குங்கிறது உன்னோட கர்மத்தை பொறுத்து. உன் கர்ம பலன் அதை நிர்ணயிக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். ஐயோ எனக்கு பாம்பு உடம்பு கிடைச்சிருத்தேன்னா நீ அதுக்கான புண்ணியம் பண்ணிருக்க, அவ்வளவுதான். ஆஹா எனக்கு தெய்வ உடம்பு கிடைச்சிருத்தேன்னா நீ அதுக்கான புண்ணியம் பண்ணிருக்க. ரெண்டும் புண்ணியமும் சேர்த்து கொஞ்சம் மிஸ்ரமா இருக்கிறச்சு அது மனித உடம்பா போயிடுது. ஆக மொத்தத்துல இந்த உடலுடைய தன்மை சொல்லப்பட்டது. உடல் உற்பத்தி எதனால் என்று சொல்லப்படுகிறது. அது எதனால்னா சத்கர்மஜன்யம். நீ கர்மஜன்யம் தான் உடல், அதுலயும் சத்கர்மஜன்யம்னு ஏன் போட்டாருன்னா மனித உடல்ல இருந்து கொண்டு நீ இதை படிக்கிறாய் அல்லவா, உனக்கு சத்கர்மஜன்யம் இருக்கிறதுனால இந்த மனித உடல் கிடைச்சிருக்குங்கிறத இன்டைரக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது சொல்றாரு இந்த உடம்போட பர்பஸ் என்னப்பா, இந்த உடம்பு உற்பத்தி ஆயிடுத்து, இந்த உடம்போட பர்பஸ் என்ன? சுக துக்காதி போக ஆயத்தனம். ஆயத்தனம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதற்கான இருப்பிடமாக இருக்கிறது. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எப்படி காட்டுவேன்? வச்சுட்டா அப்படின்னு ஒரு சிரிப்பு இல்லையா? என்னால எவ்வளவு தூரம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ பண்ணுவேன், ஆடுவேன், ஓடுவேன், குதிப்பேன், பண்ணுவேன். ரொம்ப துக்கமா இருந்தா என்ன பண்ணுவேன்? புழிய புழிய அழுவேன், ஒரு ஓரமா உட்காந்துப்பேன், மூஞ்சியை தொங்க போட்டுப்பேன், எல்லாத்தையும் காட்டுறேன் நான். எனக்கு காட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, இந்த உடம்புலதான் அதை காட்டுறேன் இல்லையா? சுக துக்காதி போக அனுபவம், சுக துக்க போகத்துக்கான அனுபவ இடமாக அதுதான் இருக்கு. இங்கதான் அதை வந்து காட்ட முடியும். ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் இதுலதான் ஏற்படுறது. ஒரு ஆச்சரியம் இருக்குன்னு அதையும் நான் காட்டுறேன், கோபம் இருக்குன்னு அதையும் காட்டுறேன். எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிரஷன் பூரா எனக்கு இதுல இருந்துதான் இதனாலதான் ஏற்படுறது. இது இல்லைன்னா நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்? பேய்க்கு கோபமா இருக்கு பேய் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் சினிமால எல்லாம் வேகமா ஸ்கிரீன்லாம் ஆட்டி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும்ல, மீடியம். அதனால இது என்னது அப்படின்னா இது சுக துக்காதி போக ஆயத்தனம் அப்படின்னு இதுக்கு பர்பஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் த பிசிக்கல் பாடி சொல்லியாச்சு. ஸ்தூல சரீரத்தை பத்தி சொல்லியிருக்கு. அப்புறம் இதுக்கு குவாலிட்டி என்ன, இதோட பேசிக் குவாலிட்டி என்ன அது தெரிஞ்சுக்கணும். ஷரீரம் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யத்தின் 6 வகையான விகாரங்கள். விகாரங்கள்னா மாற்றங்கள். அஸ்தி அப்படின்னு சொல்லும் போது தாயாருடைய வயிற்றுக்குள்ள அது ஒரு சிசுவாக உருவாகி உட்கார்ந்துருக்கு. எல்லா தாயாருக்கும் அதேதான். குரங்கு தாயா இருந்தாலும் சரி, நாய் தாயா இருந்தாலும் சரி, மனித தாயா இருந்தாலும் சரி, சிசுவாகி உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? ஜாயத்தே, வெளியில ஓடி வருது. அந்தந்த அந்தந்த யோனிக்கு என்னென்ன டைம்னு இருக்கு. அதனாலதான் ஒரு ஒரு மிருகத்துக்கு ஒரு ஒரு டைம் ஆஃப் இந்த இது கர்ப்பத்தை தரிக்கக்கூடிய நேரங்கிறது மாறுபடும். மனிதர்களுக்கு 10 மாசம் சொல்லும். அந்த 10 மாசம் ஆன உடனே அது ஜாயத்தே, வெளியில வந்துடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்படியே போட்டபடி கிடந்தா கஷ்டமா போயிடும், அது வளரணும். வர்த்ததே, வர்த்தத்தைனா வளர்கிறது. விபரீணமத்தே, மாறுதல்களை அடைகிறது. முதல்ல குழந்தையா இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது, உத்துறது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த கை கால்கள் எல்லாம் பிஞ்சா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது வாலிப பருவத்தை அடைகிறது. வாலிப பருவத்துக்கு அப்புறமா அது என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அங்க வளர்ச்சி இல்ல, தேய்மானம் ஏற்படுது. அபக்ஷீயத்தே, கொஞ்சம் கொஞ்சமா தேயுறது, முடி நரைக்கிறது, முடி கொட்டுறது, இது தொங்குறது, ஸ்டின்ஸ் எல்லாம் தொங்கி போயிடுறது, தளர்ந்து போறது, இதெல்லாம் அபக்ஷீயத்தே. கடைசியில என்ன ஆகுதுன்னா டைம் முடிஞ்சிடுது அப்படின்னா வினஷ்யதி, விழுந்துடுறது. இந்த சரீரம் இனிமே பிரயோஜனப்படாத அளவுக்கு விழுந்துடும். இதுதான் 6 வகையான மாற்றங்கள். இது கொண்டது ஸ்தூல சரீரம் அப்படின்னு. இங்கேயே தத்துவம் எவ்வளவு அழகா புரியுறதுன்னு நீங்க பார்க்கணும். முதல் இதுல என்ன சொன்ன? ஆத்மா கஹ அப்படின்னு சொல்லும்போது ஸ்தூல சூக்ஷ்ம, நீங்க நிறைய பகவத்கீதை கிளாஸஸும் அட்டென்ட் பண்றதுனால உங்களுக்கு ஆழமாவே சொல்றேன். ஏன்னா இது ஜென்ரலி ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ங்கிறதுனால அத்தனை ஆழம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுதான்.
பட் உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுமே அப்படிங்கிற என்னோட என்ஜாய்மெண்ட்டை உங்கள்கிட்ட பகிர்றேன், அவ்வளவுதான். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வியதிரிக்தகன்னு சொல்றாரு. ஸ்தூல சரீர வியதிரிக்தக, ஆத்மாங்கிறது ஸ்தூல சரீரத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிருக்காரே முதல் இதுல பதில்ல. இங்க வந்து ஸ்தூல சரீரத்தை விளக்குறாரே. இப்ப நான் என்னுடைய இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த பரு உடல்ங்கிறதுக்கு அப்பாற்பட்டதுதான் ஆத்மாங்கிறத எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், கட்டாயம் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஆத்மாங்கிறது இந்த ஸ்தூல சரீரம் கிடையாது. we can straight away negate ஸ்தூல சரீரம் ஆத்மா கிடையாது. இதுல இருந்தே இந்த வெறும் இந்த விளக்கத்திலேருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? இப்ப நம்ம ஸ்தூல சரீரம் என்றால் என்னங்கிறத மாத்திரம்தான் நாம புரிந்து கொண்டு இருக்கிறோம். இதுல ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் நான் போன வகுப்புல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இந்த பரு உடல் இருக்கே, அதனுடைய பொது காரணம் என்ன, சாமானிய காரணம் என்னன்னா, பஞ்சீகிருத்தம் செய்யப்பட்டதால் அது பரு உடல் ஆனது. ஒரு ப்ராசஸ்னால இது இந்த ஃபார்ம் வந்திருக்கு. ஆனா அதுக்கான சிறப்பு காரணம் என்ன? அது ஏன் வந்து ஒரு இப்ப பஞ்சீகிருத்தம் செய்யறது எது? பஞ்சபூதங்கள் இல்லையா? பூமி, ஆகாசம், வாயு, நெருப்பு, நீர், பூமி, இந்த 5 விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அதை வந்து ஸ்தூலமாக்குறோம். இந்த ஸ்தூலம் ஆக்கும் பொழுது ஏன் அது நாயாகல, ஏன் அது பூனை ஆகல, ஏன் அது மனுஷனாச்சு, ஏன் அது தேவனாச்சு? அங்க விசேஷ காரணம் அங்கதான் பிளேயர். இந்த விசேஷ காரணம்ங்கிறது என்ன அப்படின்னா சத்கர்ம ஜென்மம். இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இது ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்தது, அந்த ப்ராசஸ்ல என்ன டோ கிளே எல்லாம் போட்டு வேணா அது கண்ணுக்கு அதில் மூக்கெல்லாம் வச்சு அது ஒரு பொம்மை ஆயிடுச்சு, அப்படி பண்ணல. அது என்ன ஃபார்ம் வரணுங்கிறத டிசைட் பண்ற அந்த விசேஷ காரணம் இந்த ப்ராசஸ் பஞ்சீகரணம் தான். ஆனா அது இன்னல்தான் வரணுங்கிறத எது டிசைட் பண்றதுன்னா நான் பண்ணிருக்கிற புண்ணிய பாப்பத்தின் தகுந்த மாதிரி அந்த பஞ்சீகரணம் செய்யும் பொழுது அது எந்த சரீரம் எடுக்க வேண்டும் என்பது இந்த விசேஷ காரணம் தான் டிசைட் பண்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த பேர் என்ன, அந்த சிஷ்யன் இருக்கானே, அவனுக்கு அடுத்த கேள்வி வந்துடுச்சு. ஸ்தூல சரீரத்தை பத்தி தெரிஞ்சுட்டாச்சு, அது விசிபிள் பாடியா இருக்கு, அந்த பாடியில இத்தனை விஷயங்கள், அதனுடைய தன்மை இதுதான், அதனுடைய ஃபங்க்ஷன் இதுதான், இதெல்லாம் அவனுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு. இப்ப அடுத்த கேள்வி அவன் கேட்கப்படுறான். சூக்ஷ்ம சரீரம் கிம், சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்ன? அவர் என்ன பதில் சொல்றார் பாப்பேன். अपञ्चीकृत पञ्चमहाभूतैः कृतम् सत्कर्मजन्यम् सुख दुःखादि भोग साधनम् पञ्च ज्ञानेन्द्रियाणि पञ्च कर्मेन्द्रियाणि पञ्च प्राणादयः मनश्चैकम् बुद्धिश्चैका एवं 17 कलाभिः सह यत्तिष्ठति तत्सूक्ष्म शरीरम्. இத்தனை விஷயம் சொல்றாரு, என்னென்னு பார்க்கலாம். எத்தனை வார்த்தைகள் இருக்கு, எல்லாம் புது வார்த்தைகள் அவனுக்கு. சிலதை ரிலேட் பண்ண முடியும், சிலதை ரிலேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் அவரே விளக்க போறார். முதல்ல என்ன சொன்ன? ஸ்தூல சரீரத்துக்கு பஞ்சீகிருத்த பஞ்சமகா பூதைஹி கிருத்தம் அப்படின்னு சொன்ன. இப்ப என்ன சொல்ற? அபஞ்சீகிருத்த பஞ்சமகா பூதைஹி கிருத்தம். என்ன அர்த்தம்னா பஞ்சீகிருத்தம் பண்ணாத பஞ்சமகா பூதைஹி கிருத்தம். பஞ்சீகிருத்தம் பண்ணிட்டா அது வந்து ஸ்தூலம் ஆயிடுறது, விசிபிள் ஆயிடுறது. இது இன்விசிபிளா இருக்குங்கிறத உணர்த்துற. பஞ்சீகிருத்தம் செய்யப்படாத இந்த 5 வகை பூதங்கள் அதனால் ஆனது. சூக்ஷ்ம சரீரம் எதனால் செய்யப்படுகிறதுனா அதே பஞ்சபூதம் தான். ஆனா அங்க பஞ்சீகரணம் நடக்கல, அது ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம சரீரத்தை என்னால இந்த கண் கொண்டு பார்க்க முடியாது, சூக்ஷ்ம சரீரம் என்னால் உணரப்பட முடியும், அவ்வளவுதான். இதுவும் சொல்றேன், சூக்ஷ்ம சரீரம் ஏற்படுவது என்பதும் சாமான்யமான காரணம் அப்படிங்கிறது
அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதைஹி கிருதம். எல்லாத்துக்குமே சூக்ஷ்ம சரீரம் இப்படி சாமானியம்னா காமன்னு புரிஞ்சுக்கோங்க, விசேஷம்னா ஸ்பெசிபிக். ஒரு பர்டிகுலர் பாடி ஏன் கிடைக்கிறதுன்னா அதுக்கு சத்கர்மஜன்யம் வேணும். பாடி கிடைக்கிறதுக்கு காமன் காசு இருந்தா போதும், பஞ்சமகாபூதங்களை சேர்த்தா போதும். அதை பஞ்சீகிருத்தம் பண்ணி சேர்க்கும் பொழுது வெளியில தெரியக்கூடிய ஒரு உருவம் கிடைக்கிறது. பஞ்சீகிருத்தம் பண்ணாம இருக்கும் பொழுது, பஞ்சீகிருத்தம்னா என்னன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் கேட்கிற கேள்வியில நம்ம தெரிஞ்சுட்டு விடலாம். அதனால இந்த வேர்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க மைண்டுக்கு. அப்படின்னா என்னங்கிறது பின்னாடி நமக்கு ரிவீல் ஆயிடும். பஞ்சீகிருத்தம் பண்ணாத இந்த பஞ்சபூதங்கள் என்ன பண்றது, ஒண்ணு சேரும் பொழுது அது சூக்ஷ்ம சரீரம்ங்கிற பேரை அது எடுக்கிறது. அதே அந்த ஸ்தூல சரீரத்துக்கு சொன்னது மாதிரியே விசேஷ காரணம் அல்லது விசேஷ அடையாளம்ங்கிறது என்ன அப்படின்னா சத்கர்ம ஜன்யம். ஒரு சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது மனிதனுடைய சூக்ஷ்ம சரீரம், தேவனுடைய சூக்ஷ்ம சரீரம், மீனுடைய சூக்ஷ்ம சரீரம், முதலையின் சூக்ஷ்ம சரீரம், எல்லாத்துக்கும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. நீங்க கேட்கலாம், அப்போ இப்ப மீன் முதலை எல்லாம் நினைக்குமா, மனசெல்லாம் இருக்கா? ஃபங்க்ஷனாலிட்டி மாறும். ஃபுல்லா க்ரோ ஆயிருக்கிறது எங்க அப்படின்னா மனிதன் அண்ட் மனிதனுக்கு மேலதான். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி மாறும், குறைஞ்சுட்டே வரும். அதனாலதான் 5 அறிவு 6 அறிவு, இந்த அறிவுடைய தன்மை ஏன் சொல்றது அப்படின்னா முழுமையாக மனம் வளர்ந்திருப்பது மனிதனுக்கு தான். அதனாலதான் 6 அறிவு பெற்ற மனிதன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா சுக்க துக்காதி போக சாதனம் அப்படிங்கிறது. முதல்ல என்ன பார்த்தோம், நல்ல கவனமா இதை ஒன்னொன்னையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸ்தூல சரீரம் இருக்கிற போது சுக துக்காதி போக ஆயத்தனம், இருப்பிடம், சுகதுக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது அனுபவிக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கிறது ஸ்தூல சரீரம். ஆனா எதை வச்சு நான் அனுபவிக்கிறது? நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், செம்ம தூக்கம் எனக்கு, என் பக்கத்துல ஏதோ ஒரு பாம்பு ஓடின்னு இருக்கு, பயம் வருமா? தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கண் அதை பார்க்கணும், பார்க்கும் சக்தியினால் நான் அதை பார்க்கணும். அப்புறம் சுரசுரன் போறத கேட்கும் சக்தியினால் நான் அதை கேட்கணும். ஒருவேளை என் மேலேயே ஊறி போனாலும் ஊறும் சக்தியினால் நான் அதை உணரணும். அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து அந்த பாவை பார்த்து ஆஹா இது பாவுன்னு என் மனசு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி பயப்படு அப்படின்னு மூளைக்கு ஒரு இது கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்புறம் நான் ஹேண்ட் கத்தணும், தன்னையும் நடக்கணும். இப்ப எனக்கு என்ன வேணும்? சாதனம் வேணும். அந்த சாதனம் எது? இந்த சூக்ஷ்ம சரீரம் அவைலபிளா இருக்கணும். சூக்ஷ்ம சரீரத்துல என்னென்னலாம் சாதனம் அப்படிங்கறத அடுத்தடுத்தது சொல்ற. போக சாதனம், அனுபவத்திற்கான சாதனம். ஒரு சந்தோஷமோ பயமோ ஒரு இதுவோ ஒரு கோபமோ நான் வெளிப்படுத்தணும்னு சொன்னா எனக்கு எதெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்? அதுக்கு அப்படி சில மாதிரி உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலையேப்பா, இந்த அம்மா பேசுமா பேசாதா, இது ஊமையா, இதுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா, என்னன்னே தெரியல, அந்த இதுல இருந்து அப்படியே உட்காந்துருக்கு மோட்டு வேலையை பார்த்தா மாதிரி. பேசுவோமா பேச மாட்டோமா? வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சாதனம் வேணும். அந்த சாதனம் என்னங்கிறது தான் அடுத்தடுத்தது சொல்றேன். இது சாதனமா இருக்கு. எதெல்லாம் சாதனமா இருக்கு அதுல அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியங்கள் சாதனமாக இருக்கு. நான் ஒரு செயல்படுவதற்கான ஒரு அடையாளம் எது அப்படின்னா இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் வேலை செய்யணும், பஞ்ச கர்மேந்திரியங்கள் வேலை செய்யணும், பஞ்ச பிராணன் வேலை செய்யணும், மனம் இருக்கணும், புத்தி இருக்கணும். அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு இந்த தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் ஊறும் பாம்பு உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்கினேன். இதை நல்ல ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இந்த ஸ்லோகம் புரியறதுக்காக அந்த விளக்கம். இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள்ங்கிறது என்ன? மெய் வாய் கண் மூக்கு செவி, இதுதான் பஞ்ச ஞானேந்திரியங்கள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இதுதான் அதுல இருக்கக்கூடிய சக்திகள். இப்ப இந்த சூக்ஷ்ம சரீரத்துல இந்த பஞ்சபூதங்களை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம சரீரத்துல
நான் இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை உலகத்தை நான் எப்படி தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னா இந்த 5 ஞானேந்திரியம்னு சொன்னா அறிவு கருவிகள். இந்த அறிவு கருவிகள் தான் எனக்கு அதை உணர்த்துகிறது. இந்த ஞானேந்திரியங்கள் என் கண்ணு வந்து ஒரு விஷயத்தை பார்க்கிறதுன்னா அது இன்னது அப்படின்னு எனக்கு அதோட நிறத்தை காட்டுகிறது, அதோட ஃபார்மை காட்டுறது, அப்படி ஒரு பொருள் இருக்குங்கிறத காட்டுறது, இதெல்லாம் எனக்கு கண்ணு காட்டுறது. ஒரு ஓசை கேட்கணும்னா காது எனக்கு ஹெல்ப் பண்றது. ஒரு ஒரு வாசனை தெரியணும்னா எனக்கு மூக்கு ஹெல்ப் பண்றது. ஒரு டேஸ்ட் தெரியணும்னா என்னுடைய நாக்கு அதுக்கு உதவி செய்யறது. எனக்கு ஒரு தொட்டு உணரக்கூடிய என்னை யாராவது ஒருத்தர் தொடுறாங்க அப்படின்னா அந்த தொடும் உணர்வு எனக்கு தெரியணும். இல்ல எனக்கு ஏதோ ஒரு சாஃப்டான ஒரு கிளாத், இல்ல ஹார்டான ஒரு கிளாத், இல்ல ஒரு பூச்சி, கம்பளி பூச்சி ஊறினா எனக்கு தெரியவே இல்லைங்க, எனக்கு தோல்ல சென்ஸே இல்ல அப்படின்னு சொன்ன. சென்ஸ் இல்லைனாலே என்ன அர்த்தம்? சக்தியே இல்லைன்னு அர்த்தம். தோல்ல சக்தியே இல்ல, அதனால அதுக்கு இந்த சென்ஸ் ஆர்கனே வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் கால்ட் இங்கிலீஷ்ல சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்றோம். இந்த ஞானேந்திரியங்களை சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்றோம். அறிவு கருவிகள், தமிழ்ல அறிவு கருவிகள். இந்த அறிவு கருவிகள் இருக்கு இல்லையா, இந்த அறிவு கருவிகள் வேலை செய்யணும். அப்பதான் எனக்கு இந்த போக சாதனமாக அது இருக்கும். ஒண்ணு, இந்த அறிவு கருவிகள் மாத்திரம் இருந்தா போராது, பஞ்ச கர்மேந்திரியங்கள் வேணும். இந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள் என்னங்கிறதெல்லாம் அவரே சொல்ல போறாரு. நானும் இப்ப சொன்னேன் உங்களுக்கு. கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்றது. அதாவது பேசக்கூடிய நாக்கு, எடுக்கக்கூடிய கை, நடக்கக்கூடிய கால், மலங்களை வெளியேற்றக்கூடிய ஆசனவாய், இன்ப நுகர்ச்சிக்கான ஒரு வாசல். இத்தனை இருக்கு நம்ம கிட்ட. இதெல்லாம் செயல் கருவிகள்னு பேரு. அப்ப இந்த செயல் கருவிகள் வேணும். என் பக்கத்துல பாம்பு ஊறுறதுன்னா பட்டன் நான் எழுந்து ஓட வேண்டாமா? அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்? எழுந்துக்கிறதுக்கு எனக்கு கை ஹெல்ப் பண்ணணும், கால் ஹெல்ப் பண்ணணும். நான் கத்துறதுக்கு பாம்புன்னு கத்துறதுக்கு எனக்கு வாய் ஹெல்ப் பண்ணணும். எல்லாம் பண்ணாதான் என்னால ஒரு செயல் பண்ண முடியும். இல்லைன்னா அப்படியே கட்ட மாதிரி படுத்துட்டு இருக்க வேண்டியது தானே. அப்ப என்னுடைய செயல்பாடுக்கு எது வேண்டியிருக்குன்னா இந்த 5 கர்மேந்திரியங்கள் எனக்கு செயல்பாட்டுக்கு வேண்டி இருக்கிறது. போக சாதனம் எல்லா செயல்பாட்டுக்கும் தான், பயந்து ஓடுறதுக்கு மாத்திரம் இல்ல. இன்பத்தை அனுபவிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண இப்ப பேசணும்னாலும் எனக்கு இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யும். பஞ்ச பிராணாதேகம் முன்னாடியே சொன்னேன். இந்த பிராணம் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது இல்லையா? உயிர் வாழணும், உணவு உண்டு செரிக்கணும், உண்ட உணவை செரிமானமானதை வேஸ்ட வெளியேற்றணும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு நம்மள வெளியில தூக்கிட்டு போகணும். அத பண்றதுக்குன்னே ஒரு வாயு இருக்கு. உதாரணம், உள்ளே அப்படியே நீட்டா எடுத்துட்டு அது எப்ப எடுத்துட்டு போறதுன்னு தான் நமக்கு தெரியாது. அதோட டைம் நம்மளுக்கு சொல்லப்படவே இல்லை. நல்ல வேலை சொல்லப்படல. சோ இந்த பஞ்ச பிராணன் இருக்கே, அதுவும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிப்பதற்கான சாதனம். உயிரோடு இருந்தாலே போகம் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த உயிர் தழைக்கணும், உயிர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா டு லிவ், டு எக்ஸிஸ்ட், அதுக்கு எனக்கு இந்த பஞ்ச பிராணன் தேவையா இருக்கு. அப்புறம் என்ன 2 விஷயம் சொல்லிருக்க. மனஸ்சைக்கம், மனஸ்ச ஏக்கம் அப்படின்னு பிரிக்கணும். மனக ச ஏக்கம், மனம் என்ற ஒன்று, புத்தி என்ற ஒன்று, புத்திஸ்சைக்கம், புத்திஸ்சைக்கா அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அது கிராமட்டிக்கல் ரூல்னால புத்திஸ்சைக்கா. புத்தி என்ற ஒன்று. யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 விஷயம் சொல்லுவோம். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை கிளாஸ்ல இந்த விஷயத்த. இந்த இடத்துல சித்தம் அகங்காரத்தை தனித்தனியாக சொல்லல. அகங்காரம்ங்கிறத புத்தியோட சேர்க்கிறோம், சித்தம்ங்கிறத மனசோட சேர்த்துக்கும். சித்தம்ங்கிறது மெமரி, அகங்காரம்ங்கிறது அந்த இண்டிவிஜுவாலிட்டி டு ஒர்க். அது புத்தி அதோட சேர்த்துக்கலாம். இல்ல சேர்த்துக்கலன்னா நம்ம இந்த ஏவம் சப்ததசா கலாபிகின்னு வருது, சப்ததச கலாபிகின்னு வருது, நவதச கலாபிகின்னு ஆயிடும். அதுக்கு பதில் நம்ம ஸ்லோகத்தை மாத்த போறது இல்லை. ஆனா புரிஞ்சுக்கிறச்சே என்ன புரிஞ்சுக்கிறோம்னா மனம், புத்தி என்பதோடு சித்தம், அகங்காரம் என்பதும் சேர்ந்ததுதான் அப்படின்னு புரிந்து கொண்டு இங்க என்ன சொல்லியிருக்குன்னா 17 தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
இத இத 17 தத்துவங்களோடு கூட இருக்கக்கூடியது எதுவோ அதுவே சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கறத சொல்லப்படும். இப்ப சூக்ஷ்ம சரீரம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் என்னோட ஸ்தூல சரீரத்தை நான் கண்ணாடியில பாத்துட்டேன். என்னோட மூஞ்சி எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, நாக்கு எப்படி இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். சூக்ஷ்ம சரீரம் என்னால கண்ணாடியில பார்க்க முடியாது. ஆனா நான் இன்ஃபர் பண்றேன். ஏன்னா நான் மூச்சு விடுறேன், ஏன்னா நான் பேசுறேன், ஏன்னா என்னால இந்த அறிவு கருவிகளால செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அறிவெல்லாம் எனக்கு தெரியறது. அதற்கு நான் ஆக்ட் பண்ண வேண்டிய செயல்பாடுகள் எல்லாம் என்னால பண்ண முடியறது. மூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல எனக்கு மனம் இருக்கிறது, எனக்கு புத்தியும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்ப இத்தனையும் இருக்குங்கிறதுனால சூக்ஷ்ம சரீரம் என்பது எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. சோ இதுல இருந்து ஒண்ணு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்தூல சரீரம் பார்க்க முடியும், சூக்ஷ்ம சரீரம் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். இதுக்கு என்ன சொல்றதுன்னா, டெக்னிக்கலி இதுவே டெக்னிக்கல்ங்கிறீங்க, அப்புறம் இன்னும் வேற டெக்னிக்கல் அப்படின்னு கேட்கக்கூடாது. சாட்சி பிரத்யக்ஷம் அப்படின்னு இதை சொல்றது. சாஸ்திரம் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி சொல்லும் போது சாட்சி பிரத்யக்ஷம்னா என்னன்னா, எனக்கு தான் தெரியும் என் மனசு என்ன நினைக்கிறதுன்னு. உங்களால கண்டுபிடிக்க முடியுமா என் மனசு என்ன நினைக்கிறதுன்னு? கண்டுபிடிக்க முடியும். நான் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய மனசுல இருக்கிற விஷயம் தெரியுமே தவிர்த்து என்னென்னலாம் எனக்கு நல்ல வேலை அதெல்லாம் இன்னொருத்தர் மனசை நம்மளால கண்டுபிடிக்க முடியாத இருக்கிற வரைக்கும் நல்லது. இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது சாட்சி பிரத்யக்ஷம், நமக்கு மாத்திரம்தான் தெரியும். எனக்கு கண்ணு தெரியறதா அப்படிங்கிறத நீங்க எத்தனை தடவை நீங்க ஐ டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு, ஆப்டோமெட்ரிக்ஸ் படிச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுப்பாங்க நம்மள. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஒரு குட்டி குட்டியா 2 இது இருக்கும் கிளாஸ். இப்ப தெரியுதா, இது தெரியுதா, லாஸ்ட் லைன் தெரியுதா, ஃபர்ஸ்ட் லைன் தெரியுதா, இந்த இது தெரியுதா, இங்க தெரியுதா, இங்க தெரியுதா. நான் தான் சொல்லணும், என்ன காமிச்சாலும் சரி நான் தான் சொல்லணும். தெரியுது, தெரியல, இது தெரியுது, டபிள்யூ தெரியுது, எஸ் தெரியுது, 4 தெரியல அப்படின்னு நான் தான் சொல்லணும். சாட்சி பிரத்யக்ஷம். எனக்கு தான் தெரியும் என் கண்ணு எவ்வளவு தெரியுதுன்னு. ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நாமளே என்ன எதை போட்டாலும் ஒரே மாதிரி தான் தெரியும், சரியே சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம அந்த லெவலுக்கு வந்துருவோம். இந்த டெஸ்டா பண்ணி எல்லாம் அப்படிதான். காது கேட்கறது ஆகட்டும், இந்த ஞானேந்திரிய விஷயங்கள் பூரா என்ன இன்னொருத்தரால கண்டுபிடிக்க முடியாது. நான் தான், எனக்கு தான் அது தெரியும். எவ்வளவு தூரம் கை வலிங்கிறேன், கால் வலிங்கிறேன், எனக்கு ரொம்ப கால் வலிக்கிறதுன்னு சொல்றேன். உங்களால பார்க்க முடியுமா இந்த கால் எவ்வளவு வலிக்கிறதுன்னு? பார்க்கவே முடியாது. எனக்கு தான் தெரியும். இந்த வலிகளோ இல்ல வேதனைகளோ அது எனக்கு தான் தெரியும். அதனாலதான் அது சாட்சி பிரத்யக்ஷம். வெளியில தெரியாது. சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அல்லது நன்றா இருக்கிறதா நல்லா இல்லையா, அது எப்படி இருக்குங்கிற விஷயம், அது இருக்குங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தான் தெரியும். அவ்வளவுதான், சிம்பிள். அது இருக்குங்கிறதே அது எனக்கு தான் தெரியும். இட் இஸ் நாட் பர பிரத்யக்ஷம். இன்னொருத்தருக்கு தெரியக்கூடியதாக அது வெளிப்படையாக அது இல்லை. அடுத்தது சொல்ற, ஸ்ரோத்ரம் த்வக் சக்ஷுஹு ரசனா கிராணம் இதி பஞ்ச ஞானேந்திரியாணி. இப்ப இந்த 17 தத்துவங்கள் நீங்க 2 சேர்த்துக்கோங்க, இல்ல உங்களோட நோட்ஸ்ல குறிச்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 19ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு ஞாபகம் வச்சு சித்தம் அகங்காரத்தை விட்டுடக்கூடாது. ஏன்னா சில டெக்ஸ்ட்ல சித்தம் அகங்காரமும் சேர்த்து நமக்கு வரும் பாடங்கள். அப்ப நீங்க சொல்லலையே சூக்ஷ்ம சரீரத்துல அது இல்லையா அப்படின்னு கேள்வி வரக்கூடாது. அதனால நான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். இங்க ஸ்லோகத்துல 17 போட்டிருக்கு, +2 19. அப்புறம் என்ன சொல்றாரு, அவரே சொல்றாரு. இதை கேள்வி இல்லாம அவரே சொல்றாரு. பஞ்ச ஞானேந்திரியாணி அப்படின்னா என்னப்பா, பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்றால் எது அப்படின்னு அவர் கேட்கல. கேட்டதாக நம்ம எடுத்துக்கொள்றோம். பஞ்ச ஞானேந்திரியாணி கிம் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டுட்டோம்னா அவர் அதுக்கு பதில் சொல்றார். ஸ்ரோத்ரம் த்வக் சக்ஷுகு ரசனா கிராணம் இதி பஞ்ச ஞானேந்திரியாணி. இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு நானு. நம்மளுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுதான் நம்மளுடைய பஞ்ச ஞானேந்திரியாணி. இந்திரியாணி அப்படின்னு சொன்னா என்ன, இந்திரியம்னு சொன்னாலே சக்தி இருக்கிற இடம். இந்திரியாணி அப்படின்னா சக்திகள், பவர், ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. பொறியில், பொறின என்ன, ஆற்றல். கோள்னா என்ன, இந்த கோலக்கம், இந்த பிளஷ் அண்ட் பிளட்டா ஒண்ணு, இந்த காதுங்கிற ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கோளகம் அப்படின்னு பேர். அதுதான் கோள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றாரு திருவள்ளுவர். கோள், அந்த கோடில் பொறியில்,
சக்தி கிடையாதப்பா, காதே கேட்கலன்னு அர்த்தம் உனக்கு. எப்போன்னா, என் குணத்தான் தாளை வணங்காமல் நீ இருந்தாய் என்றால் உனக்கு இந்த ஞானேந்திரியங்களால் ஒரு பயனும் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் கொடுத்திருக்கிறது எதுக்கப்பா? பகவானுடைய உருவத்தை பார்ப்பதற்கு கண்கள், அவனுடைய பெருமைகளை பாட வாய், அவனுடைய பெருமைகளை கேட்க காது, அவனுடைய இது என்ன சொல்றது, அவனுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனைகள் அல்லது அந்த ஆராதனைகளை அறிவதற்காக, அந்த அந்த வாசனைகளை தெரிந்து கொள்வதற்காக அவனுடைய மூக்கு, அதை அர்ச்சிக்கிறதுக்கான புஷ்பங்களை தொட்டு உணர்வதற்காக உன்னுடைய கரங்கள்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும், என்னன்னா எல்லாத்தையுமே ரிலேட்டட் டு த பகவான் அப்படின்னு கொண்டு வர்றாரு இல்லையா? அங்க பொறியில், பொறி என்றால் ஆற்றல், ஆற்றல் என்றால் இந்திரியங்களின் இந்திரியங்களின் சக்திங்கிறதுக்காக சொல்றாங்க. இப்ப ஞானேந்திரியாணி, ஞானேந்திரியாணி அப்படின்னு சொன்னா அறிவு கருவிகள். இந்த இது இருக்கே, இந்த காதுங்கிற அந்த இது இருக்கே, கோலகம்னு சொன்னேனே, இது ஸ்தூலம். இதுக்குள்ள இருக்கிற சக்தி என்னது? எனக்கு காது கேட்கறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எனக்கு ஒரு ஒலி தெரியறது. இவர் ஜெயசுதாஸ் தான் பாடுறார், இது எஸ்பிபி தான் பாடியிருக்கார், எஸ்பி சுசிலா அம்மா தான் அப்படின்னு நான் பேசணும்னா அந்த சக்தி எனக்கு வேலை செய்யணும் இல்லையா? அந்த சக்தி தான் இந்த ஞானேந்திரியம் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்ற அவரே? அடுத்தடுத்ததுக்கான தேவதைகளை சொல்ற. இந்த அறிவு கருவிகளுக்கான தேவதை. நம்மளோட கல்ச்சர்லயே எல்லா விஷயமும் இட் இஸ் கனெக்டட் வித் உபாசனா. தேவதைகளோட சேர்ந்ததுதான் எல்லாமே. சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி. இதை படைக்கும் பொழுதே அவன் இந்த யஜ்யங்களோடு கூடவே சேர்ந்து படைத்து விட்டான். எப்படி வழிபடணும்னு சேர்த்தே படைச்சு விட்டான் பாவம். கிருஷ்ணர் சொல்ற 3வது அத்தியாயம். அது எல்லா இடங்களையும் வெளிப்படும். வள்ளுவர் குறள் எழுதினாலும் அது வெளிப்படும். நாம இப்படி ஒரு வேதாந்தபரமான கிரந்தத்தை படித்தாலும் அது வெளிப்படும். வேத வாக்கியங்களாக இருந்தாலும் அது வெளிப்படும். அதுதான் இங்க இருக்கிற பியூட்டி. இந்த கல்ச்சருடைய பியூட்டி என்னன்னா, இங்க எல்லாமே டிவைன். எல்லாத்துலயும் டிவினிட்டி இருக்கு. எதுவுமே மட்டம் கிடையாது, எதுவுமே வஸ்தி கிடையாது. எல்லாத்துலயும் டிவினிட்டி இருக்கிறதுனால எல்லாமே வஸ்தி தான். நாமளா நம்மளோட மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு கற்பனையை பண்ணி இது மட்டும் அது சரி அப்படின்னு எல்லாம் வச்சுக்கிறதுங்கிறது தப்பு. அதாவது இப்ப என்ன சொல்றார் அவர்? ஒவ்வொரு ஞானேந்திரியத்துக்கும் ஒரு தேவதைய சொல்றார். ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா. காதிற்கு அதிஷ்டான தேவதை. அதிஷ்டான தேவதைன்னா காதிற்கான தேவதை. அது எது அப்படின்னா திசைகள். 4 திசைகள் இருக்கு இல்லையா, அதுதான் காதிற்கானது. 4 திசைகள்ல இருந்து எனக்கு வரணுமே சவுண்டு. அதனால இந்த திசைகள் அதற்கு எனக்கு ஹெல்ப் பண்றது. துவச்சோ வாயுகு. இந்த இது இருக்கே, துவக்கு அப்படின்னு சொன்னா தோல்னு அர்த்தம். துவச்சோ வாயுகு. இந்த துவக்குக்கு எது தேவதை அப்படின்னா அது வாயு. வாயுவினுடைய சக்தி, காற்றின் சக்தியினால்தான். காற்று வேகமா வீசும் போதுதான் அல்லது காற்று இருக்கும் போதுதான் என்னால இந்த ஸ்கின்ல என்ன நடக்கிறதுங்கிறத உணர முடியறது. அதர்வைஸ் என்னால உணர முடியறது இல்ல. சோ இதுக்கான தேவதை எது அப்படின்னா அது காற்று. சக்ஷுஷக சூரியக. கண்ணுக்கு என்ன வேணும்? கண்ணு பார்க்கணும்னா என்ன வேணும்? நல்ல இருட்டு ரூம்ல போட்டு விட்டுட்டு கண்ணை பாருங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். ஆனா கண்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஒளியானது இருட்டுல கூட நமக்கு அப்படியே லைட்டா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா கண்ணுக்கு எது தேவதை அப்படின்னா சூரியன். சூரியன் ஏன் சொல்றோம்னா ஒளிதான் கண்ணுக்கு முக்கியமானது இல்லையா? அதனால ஒளி தெரியணும். அந்த ஒளிக்கு எது தேவதை? சூரியன். சோ கண்ணுக்கு எது அதிதேவதை அப்படின்னு சொன்னா அது சூரியன் தான் அதிதேவதை. ரசனாயா வருணக. நாக்கிற்கு, நாக்குல என்ன இருக்கு? சலைவா இருக்கு. அது எப்படி இருக்கிறது? நீர்த்தன்மை உடையதாக இருக்கிறது. வருணன். வருணன் தான் நீர்த்தன்மை உடையவனாக இருக்கிறான். அப்ப இந்த நீர்த்தன்மை உடைய வருணன் எனக்கு இந்த நாக்கிற்கான தேவதையாக இருக்கிறான். கிராணஸ்ய அஸ்வினௌ. கிராணக. மூக்குல 2 ஓட்டை இருக்கு. இந்த 2 ஓட்டை வழியாதான் நாம எதுவா இருந்தாலும் முகர்ந்து பார்க்கிறோம் இல்லையா? அந்த 2 ஓட்டை எதுன்னா அஸ்வினி தேவர்கள். அவர்கள் இரட்டையர்கள்னு சொல்லப்படுறது.
இந்த இரட்டையர்களான அஸ்வினி தேவர்கள் இந்த 2 மூக்குகளையும் காக்கிறார்கள். இது ஒன்னொன்னும் இதெல்லாம் காக்கிறார்கள்னு புரிஞ்சுக்கணும். பத்ரம் கர்ணேபி சுணுயாம தேவாக அப்படின்னு கம்பீரமா சாந்தி மந்திரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எதை சொல்றது அப்படின்னு சொன்னா, நான் படிக்கிறதுக்கு முன்னாடி பத்ரம்னா பாதுகாக்க வேண்டும், என்னுடைய காதுகளை பாதுகாக்க வேண்டும், என்னுடைய உடம்ப பாதுகாக்கணும், நான் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், நான் படிக்கிறதுக்கான ஹெல்த் எனக்கு இருக்கணும், நான் குரு சொல்றத கேட்கறதுக்கான ஹெல்த் எனக்கு இருக்கணும், எனக்கு உட்காரவே முடியல, முதுகெல்லாம் வலிக்கிறதுன்னா நான் எப்படி கேட்பேன், நான் எப்படி படிப்பேன், அதனால எனக்கு இதெல்லாம் நீ கொடு அப்படின்னு ஒரு தேவதை கிட்டயும் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனா மந்திரங்கள் நிறைய இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தினால ஒரு பார்ட்டும் நம்மளுக்கு பாதுகாக்கப்படுகிறது. கிராணஸ்ய அஸ்வினோ இதி ஞானேந்திரிய தேவதா, இவையெல்லாம் ஞானேந்திரியங்களை பாதுகாக்கக்கூடிய தேவதைகளாக இருக்கிறது. வேதத்துல மகான்யாசம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மகான்யாசத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது பெரிய மந்திரங்கள், நிறைய மந்திரங்கள் அவங்க வரிசையா சொல்லிட்டு போவாங்க, ஸ்பீடா சொல்லுவாங்க. நம்ம ஒரு ருத்ர யாகம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து இந்த மகன்யாசம் அதெல்லாம் பண்ணக்கூடியது இருக்குன்னா நமக்கு ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப ஸ்பீடா சொல்லி கொண்டிருப்பாரு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அத்தனை தேவதைகளையும் கொண்டு வந்து இந்த உடம்புல வச்சு தியானம் பண்றதுக்கு பேர் தான் மகன்யாசம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார். ஏன்னா இந்த உடம்பு ஃபிட்டா இருக்கணுமே, எனக்கு சுக துக்க போக சாதனம் ஆயத்தனம் 2 விஷயம் இருக்கு இதுல. இது ஆயத்தனமாவும் இருக்கு, இது சாதனமாவும் இருக்கு. அதனால இதோட ஃபிட்னஸ் நான் பாதுகாக்க வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியம். அதுக்காக இந்த தேவதைகள் எல்லாம் நான் வழிபடுவதற்குரிய தேவதைகள். இப்போ என்ன சொல்றார் அடுத்தது, இதற்கான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறார். இந்த அறிவு கருவிகள் இருக்கே, இதுக்கான விஷயங்கள். விஷயம் அப்படின்னு சொன்னா எதனோடு இது வந்து இணைந்திருக்கிறது, விசேஷேன சினோதி பத்னாதி இது விஷயக அப்படின்னு அதுக்கு விக்கிரகம். சினோதி பத்னாத்தினா எதனோடு இது கட்டுப்பட்டு இருக்கிறது, கட்டி போட்டு வைத்திருக்கிறது. இப்ப கண்ணு நல்ல அழகான காட்சிகள் இருந்தா கண்ணு அங்கேயே நிக்கிறது. கிரிக்கெட் பார்க்கணும்னா கண்ணு அந்த பால அப்படியே ட்ரேஸ் பண்றது. அவன் 6 அடிச்சானா அவன் கையிலேயாவது கேட்ச் போச்சா அப்படியே என்கிராஸ் ஆகி பார்த்துங்க. சோ அந்த 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 பால் என்ன ஆகுது, எனக்கு விஷயமா இருக்கு. பாலை தவிர எதையும் பார்க்க மாட்டேங்க. அதோட இந்த கண்ணு கட்டி போட்டு வச்சிருக்கு. அது மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு விஷயம் கட்டி போட்டு வச்சிருக்கு. இந்த 5 இருக்கே, 5க்கு ஒரு விஷயம் ஒன்னொன்னு கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப காது இருக்கே, சொல்றதை படிச்சுட்டே அப்படியே நம்ம அர்த்தத்தை பார்க்கணும். ஸ்ரோத்ரஸ்ய விஷயக சப்த கிரகணம். கிரகணம்னா கிரகித்துக் கொள்றது, எடுத்துக்கொள்றது. ஸ்ரோத்ரம் அப்படின்னு சொன்னா என்ன, காதுகள். காதுக்கு விஷயம் என்னன்னா ஓசை. இப்ப நீங்க அழகா ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். இந்திரியம், தேவதை, விஷயம். சட்டுன்னு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புள், இன்ட்ரெஸ்டடா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன், எல்லாம் யாருங்க எழுதிட்டு உட்காந்துக்கிறது போங்க, கேட்கிறோமே அதே பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். அதுக்காக சொல்ல, இந்திரியம். இந்திரியம்ல என்னென்ன வரும், காதுகள், செவிகள், அப்புறம் தோல், கண்கள், நாக்கு, மூக்கு இல்லையா, மெய் வாய் கண் மூக்கு செவி போட்டோமே, அத வந்து எழுதுறோம். இவரோட ஆர்டர்ல எழுதிட்டு நம்மளுக்கு ஸ்லோகமும் புரியும், இதுவும் மனப்பாடம். தேவதை என்னது, ஸ்ரோத்ரஸ்ய திக் தேவதா. எது, திசைகள்னு இப்பதான் பார்த்தோம். அந்த திசைகளை தேவதை கீழ் எழுதுறது. அடுத்தது விஷயம். ஸ்ரோத்திரத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னா சப்த கிரகணம், ஓசைதான் விஷயம். ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன், அவர் தங்கத்துல ஆன இத வந்து அடிச்சுட்டே இருக்காரு, தாளம் கொடுத்துட்டாரு அப்பா. பையன் மேல ரொம்ப பாசம், வச்சுக்கப்பா உனக்கு இல்லாததான தங்கத்திலேயே தாளத்துக்கு. தங்கம் ஓசை வருமா, வராது. தங்கம் வந்து எதனோடையாவது கலந்தாதான் ஓசை ஏற்படுத்த முடியும், பியோர் கோல்டுக்கு ஓசை ஏற்படுத்த முடியாது. அதனால அம்பாள் என்ன பண்றா, அதுல எதையோ சக்தியை கலந்துடுறா. நேர அங்க வந்து
அடிக்கச்சே ஓசை வரல, அம்பாள்கிட்ட போய் கேட்கும்போது ஓசையை கொடுக்கிறான். அதனால அதுக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகின்னு அம்பாளுக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றுல பாக்குறோம். ஓசை என்பது எதற்குன்னா, இவர் அடிக்கிற தானம் அடுத்தவனுக்கு கேட்கணுமா வேண்டாமா, சும்மா அப்படி தட்டிட்டே இருந்தா போருமா? அந்த ஓசை என்பது மிக முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக இங்க விஷயம் என்ன அப்படின்னா, காதுக்கு எனக்கு காதே கேட்கலன்னு எப்படி சொல்றோம்? ஏதாவது பேசினா எனக்கு கேட்கணும்ல, இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி கேட்கவே இல்லைன்னா நான் ரியாக்டே பண்ண முடியாது. அதனால காதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, எனக்கு கேட்கணும். எது கேட்கணும்னா ஓசை கேட்கணும். தோல் என்பதற்கு விஷயம் என்ன? நம்ம வந்து ஊருன்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்றார்? துவச்சோ விஷயக ஸ்பர்ஷ கிரகணம். ஸ்பர்ஷம் அப்படின்னா தொடுதல், தொடு உணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல வந்து ஊரு அப்படின்னு சொல்றோம். ஊரு ஊரு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இதெல்லாம் எந்த அளவுல வச்சுக்கணுங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அவன் கைக்குள்ள உலகம் இருக்கப்பா அப்படிங்கிற திருவள்ளுவர். அடுத்தது கண்கள். கண்களுக்கு எது? தெய்வத்தை சொன்ன சூரியன் அப்படின்னு. இங்க என்ன சொல்ற? சக்ஷுஷோ விஷய ரூப கிரகணம். ஆக்சுவலா கண்ணுக்கு வந்து நிறத்தை கிரகித்தல். இந்த இடத்துல ரூப கிரகணம்னு போட்டிருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும், ரூபம்னா ஃபார்ம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இங்க எதை குறிக்கிறது அப்படின்னா நிறத்தைத்தான் அது குறிக்கிறது. கண்ணுக்கு வந்து எதை கண்ணுக்கு விஷயமாக இருக்கு? கண்ணால மட்டும்தான் அது என்ன கலர்னு சொல்ல முடியும். ஃபார்ம் வந்து நீங்க தொட்டு பார்த்து கூட சொல்லலாம். ஆனா கண்ணு இருந்தா தான் இது வந்து ரெட் கலர், இது ப்ளூ கலர் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். அதனால கண்களுக்கு எது விஷயம்னா கலர் தான் விஷயம். இங்க வந்து ரூப கிரகணம்னு அதை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ரசனாயா விஷய ரச கிரகணம். ரசனாயாங்கிறது இங்க நாக்கு. நாக்குக்கு விஷயம் எது அப்படின்னா சுவையை அறிதல். ரச கிரகணம், ரசம்னா சுவைன்னு அர்த்தம். அந்த சுவை நமக்கு என்னங்கிறது தெரியணும் அப்படின்னு சொன்னா அது நாக்கு ஃபங்க்ஷன் ஆகணும். நாக்கே மறத்து போச்சுங்க. நல்லா சூடா குடிச்சிட்டேன் நான் நீங்க கொடுத்த காப்பிய, அதுக்கப்புறம் எது போட்டாலும் நாக்குல ஒண்ணுமே தெரியலங்க. ஏன் தெரியல? ட்ரை ஆயிடுச்சு நாக்கு. நாக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் தெரியாது. நாக்குக்கு எது தேவதை? வருணன். இந்த சலைவா இருக்கணும். சலைவாவே இல்ல, எனக்கு நாக்கெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, சுத்தமா எனக்கு ஒண்ணுமே இது பண்ண முடியல, டேஸ்டே தெரியல. கொரோனா வந்தப்ப யாருக்குமே டேஸ்ட் தெரியல. ஏன்? ட்ரை ஆயிடுச்சு. அந்த டேஸ்டே அப்ப என்ன ஆகுது? ட்ரை ஆயிட்டா டேஸ்ட் தெரியல. இதெல்லாம் நம்ம லைஃப்லயே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஸ்லோகம் மூலமா படிக்கிறோம், அவ்வளவுதான். அது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்ப சுவைதான் இந்த நாக்கிற்கான விஷயம். கிராணஸ்ய விஷய கந்த கிரகணம். மூக்குக்கு என்ன விஷயம்? நல்ல வாசனை தான். நல்ல வாசனைங்கிறதுக்கு இல்ல, கந்தம் அப்படின்னு சொன்னா மனம் தான் அர்த்தம். அது துர்மணமாவும் இருக்கலாம், நல்ல மனமாவும் இருக்கலாம். எந்த மனமா இருந்தாலும் சாக்கடை நாத்தாங்க தெரியாமையா இருக்கு? அதுவும் தெரியும். தாமரை பூவோட வாசமும் தெரியும், ரோஜா மலருடைய வாசம் தெரியும், அகர்பத்தி வாசனை தெரியுது. எல்லாமே எதனால தெரியுது? இந்த மூக்கு இருக்கிறது. அதுக்கு தேவதை என்னன்னு பார்த்தோம் நம்ம, அஸ்வினி தேவர்கள். ஞாபகப்படுத்துறேன், அஸ்வினி தேவர்கள். இதுக்கு விஷயம் எது? மனம். அடுத்தது சொல்ற, இப்ப கர்மேந்திரியங்களை பத்தி பேசுற. 5 செயல் கருவிகள் என்ன? இதை மறந்துடக்கூடாது. முதல்ல என்ன சொன்னார்னா பஞ்சீகிருத இங்க நீங்க கேட்கலாம், நீங்க அவர் தபால்னு அவர் வந்து ஞானேந்திரியாணி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் அவர் வந்து இந்த அபஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதகி அதை பத்தி எல்லாம் அவர் பேசவே இல்லையேன்னு. ஏன்னா அந்த பஞ்சீகிருத்தம் சொல்லும் பொழுது நமக்கு அது விளங்கிடும். அதனால இதெல்லாம் முதல்ல முடிக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு அடுத்தது? அவரே அவன் கேட்கல, பஞ்ச கர்மேந்திரியாணி கிம்ன்ற கேள்வி இல்ல. ஆனா குருவே சொல்றார், வாக் பாணி பாத பாயூபஸ்தானி பஞ்ச கர்மேந்திரியாணி. 5 கர்மேந்திரியங்கள் எது என்று சொல்கிறேன். வாயி, கை, கால், எருவாய், கருவாய். பாயு உபஸ்தம் அப்படிங்கறத தமிழ்ல எருவாய் கருவாய். எருவாய் என்றால் மலமூத்திர விசர்ஜனம் செய்யக்கூடிய இடம். கருவாய் என்றால் புத்திரோற்பத்தி செய்யக்கூடிய இடம். அவ்வளவுதான், நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதுதான் கருவாய். இப்ப என்ன சொல்ற? இதுக்கெல்லாமும் தேவதைகள் இருக்கப்பா, அந்த தேவதைகளை நீ தெரிந்து கொள். வாச்சோ தேவதா வன்னிகி. இந்த வாக்குக்கு எது தேவதை அப்படின்னா அக்னி தேவன் தான் தேவதை. எவ்வளவு முக்கியம் பாருங்க. ரொம்ப சூடா பேசுறாருங்க அவரு.
கேஷுவலா சொல்றோம் நம்ம. வார்த்தையெல்லாம் சூடா வருது அப்படின்னு சொல்றோம். கேஷுவல் கேஷுவல் நோட் அது. என்ன வேதாந்தமா படிச்சுட்டு சொல்றா? இல்ல இல்ல. பட் ஆனா அதிதேவதை எது அங்க? வன்னி. நல்லா ஸ்பஷ்டமா பேசணும். நல்லா வந்து வார்த்தை டெலிவரி ஆகணும். அதுல வந்து குழம்பி பேசினா என்ன புரிய போறது? அதெல்லாம் யார் நமக்கு குடுக்குறாங்கன்னா, அக்னி தேவதை நமக்கு குடுக்குறா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அக்னி உபாசனை பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, நான் சொல்றது வந்து நித்திய அக்னிஹோத்திரிகள்னு இருப்பாங்க. தினமும் அந்த முத்தி ஓதுபவர்கள் அப்படின்னு அவர்களை சொல்லக்கூடியது. டெய்லி வீட்டுல அக்னி உபாசனை பண்ணக்கூடிய வேதம் படித்தவர்கள் அப்படின்னு. அவர்களுடைய வாக் ஸ்பஷ்டம் வந்து அப்படி இருக்கும். அந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது அந்த மந்திரங்கள் அப்படி அந்த வார்த்தைகளுடைய ஸ்பஷ்டம் வந்து அப்படி வந்து விழணும். அது யார் நமக்கு ஹெல்ப் பண்றான்னா அந்த அதனாலதான் அக்னி உபாசனை ரொம்ப முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கு வேதத்துல. வாச்சோ தேவதா வன்னிஹி ஹஸ்தயோர் இந்திரஹ. கைக்கு யார் தேவதை அப்படின்னா இந்திரன் தேவதை. நான் ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்திரனுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கணும். பாதையோர் விஷ்ணுகு. விஷ்ணுனாலே எல்லா இடங்களிலும் இருப்பவர்னு அர்த்தம். நான் எல்லா இடத்துக்கும் போகணும்னா எனக்கு விஷ்ணுவோட அனுகிரகம் வேணும். காலை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட நான் வந்து கேட்கலாம். பாதையோர் விஷ்ணுகு பாயோர் மிருத்யுகு. எருவாய்க்கு எது அதிதேவதை அப்படின்னா எருவாய்க்கு யமன். மிருத்யுனா யமன். யமன் வந்து அதிதேவதை. வேண்டாததெல்லாம் வெளியேற்றுறார். அவர்தான் கிளீனிங் ஏஜென்ட் உலகத்துக்கே. அடுத்தது உபஸ்தக பிரஜாபதிஹி. பிரஜாபதி அப்படின்னு யார சொல்றோம்னா பிரம்மாஜிய சொல். உபஸ்தகனா கருவாய்ன்னு சொன்னேன். கருவாய்க்கு யார் தேவதைன்னா கருவாய் என்ன பண்றதுன்னு சொன்னேன்? புத்திர உற்பத்தி பண்றதுன்னு சொன்னேன். அடுத்த ஜெனரேஷன் வரணுமா இல்லையா? அது யார் கிரியேட்டர்? பிரம்மாக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கு. சோ பிரம்மா தான் அதற்கு தேவதை. இதி கர்மேந்திரிய தேவதா. இதுதான் கர்மேந்திரிய தேவதைகள் அப்படின்னு சொல்ற. இந்த தேவதைகளுக்கு இந்த கர்மேந்திரியங்களுக்கும் விஷயங்கள் இருக்கிறது. அதையும் அவர் வந்து அடுத்தடுத்தது சொல்லிடுறார். வாச்சோ விஷய பாஷணம். எதுக்கு உனக்கு வாய் கொடுத்திருக்கு அப்படின்னா பேசுறதுக்கு தான். நன்றாக பேசணும். அதற்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்றான்னா அக்னி எனக்கு ஹெல்ப் பண்ற. இப்ப எனக்கு தேவதை அக்னி. இந்த வாக்கிற்கான செயல்பாடு என்ன அப்படின்னா பேச்சுதான் அந்த வாக்கிற்கான செயல்பாடு. பேச்சு எப்படி இருக்கணும்? புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, சொல்வன்மை. எத்தனை எத்தனை அதிகாரங்கள் கொடுத்திருக்காரு நமக்கு. அப்ப அதெல்லாம் எப்படி பேசணுங்கிறதுக்கு மட்டுமே ஒரு தனி 40 குறள் எழுதிவிட்டார் அவர் இல்லையா? அதனால பேசுறதுங்கிறது இந்த நாக்குக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான, அதனால சரியா யூஸ் பண்ணணுங்கிறத நம்மளுக்கு இதுல இருந்தே நம்ம வந்து இந்த தர்மங்கள் எல்லாமும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கைகள். ஹஸ்தயோர் விஷய வஸ்து கிரகணம். இந்த கையை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்யணும்னா ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு, எடுத்தல் அப்படிங்கிற செயலை செய்வதற்கு பூ எடுத்து நான் பகவானுக்கு போடணும். எனக்கு இந்த கை முதல்ல ஏறணும், மேல ஏறணும். கையே இப்படி போக முடியல, அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது நான்? அதுக்கு எனக்கு இந்திரனுடைய அனுகிரகம் வேணும். பூ எடுத்து நான் போடுறதுக்கு என்னால நான் நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸா சொல்றேன். எதை வேணா எடுக்கலாம் கையை வைத்துக்கொண்டு. பாதையோர் விஷய கமனம். காலினுடைய விஷயம் என்ன? கால் பர்பஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல விஷயம்னு சொன்னா முதல்ல சொன்னேன் விஷயம்ங்கிறது ஞானேந்திரியங்களுக்கு எதனோடு இது கட்டி போடப்பட்டிருக்கிறதோன்னு. இங்கேயும் அதுதான் அர்த்தம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதோட பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். விஷயம் வேற ஒண்ணும் இல்லை. இது கால் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நடக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒழுங்கா வாக்கிங் எல்லாம் போலாம் அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நடக்கிறதுக்கு கால்கள் தான் நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு. பாயோர் விஷய மலத்தியாக. பாய் அந்த இது எருவாய் இருக்கே அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா மலமூத்திர விசர்ஜனம் தான். உள்ளே இருந்தா அது நம்மளோட உடம்பு கெடுத்துரும். அதனால அது வெளியில ஏறணும். அதுக்காக பகவான் வந்து ஒரு இடத்த வச்சிருக்கார். அதுக்கு ஒரு அதிதேவதைய போட்டிருக்கார் யமன. அந்த யமனுடைய அனுகிரகத்தோடு அது நடந்து கொண்டிருக்கிறது. உபஸ்திய விஷய ஆனந்த இதி. இந்த உபஸ்தங்கிறது கருவாய்ங்கிறது எதுக்கு அப்படின்னா அது ஆனந்தத்திற்காக அப்படின்னு, இன்பத்திற்காக. இது சிற்றின்பமாக இருந்தாலும் இந்த இன்பம் தான் பேரின்பமாக பலரால் நினைக்கப்படுறதுனால இந்த இன்பம் தான் அப்படிங்கறது. இந்த இன்பத்தினாலதான் எல்லாரும் மயங்கி விழுறாங்க இல்லையா உலகத்துல. அதனால இதை இன்பம் அப்படிங்கறதாவே டேர்ம் பண்ணிருக்கு. இந்த இன்பத்திற்காக அப்படின்னு.
அதனால இந்த கருவாய் அப்படிங்கிறது விஷயம் என்ன அப்படின்னா இன்ப நுகர்ச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு அவர் அடுத்தது என்ன கேட்பாருன்னா காரண சரீரம் என்றால் என்ன அப்படிங்கறத கேட்க போறாரு. நம்ம இன்னைக்கு இந்த அளவுல இந்த வகுப்பை நிறைவு பண்றேன். இதுக்கப்புறம் நாம வந்து ஆஹ் இது படிக்கலாம், குரு ஸ்தோத்திரம் படிக்கணும். குரு ஸ்தோத்திரம் புவனேஸ்வரி.